லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பைபிள் ஸ்டடினா ரொம்ப நம்மளது எளிமையாக இருக்காது. அதனால் முடிந்த அளவுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை தான் நம்ம பைபிள் ஸ்டடி மாதிரி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரங்களை ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் வரைக்கும் 5 புஸ்தகம் வேதத்தில் இருக்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது. சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு அதோட பிளேலிஸ்ட்டை நான் கீழே தரேன். இன்னைக்கு யோசுவாவை குறித்து, யோசுவா புஸ்தகத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு நான் நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு பர்சனை பற்றியே பேசுவோம். இன்னைக்கு அந்த யோசுவாவை பற்றி பேசுகிறோம். நெக்ஸ்ட் வீக்கு யோசுவா எழுதின அந்த புத்தகத்தை குறித்து பேசுவோம் அப்படின்னு நான் இன்னைக்கு ஒரு பிளானோட வந்திருக்கேன். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு யோசுவாவை குறித்தும் யோசுவாவுடைய பின்னணியை குறித்தும் ஒரு தலைவனை மற்றொரு தலைவன் எப்படி உருவாக்கணும் அப்படின்ற காரியத்தை குறித்தும் நம்ம இன்னைக்கு பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோசுவா அப்படின்னா யார்? இந்த யோசுவாவை பற்றி வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா ஆமாம். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போதும் சரி, நீங்கள் மற்ற அதிகாரங்களை வாசிக்கும் போது யோசுவாவை அதிகமாக நம்ம அதிகமாக பார்க்கலாம். அதாவது மோசே கூட அதிகமாக இருக்கிற ஒரு மனுஷனை யோசுவாவை பார்க்கலாம். நான் இப்படி ஃபீல் பண்ணேன். இப்போ இருக்கிற தலைமைத்துவத்துலேயும் இப்போ இருக்கிறவங்களையும் தனக்கப்புறமா தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்கன்னா நியமிப்பாங்க. இப்போ நான் பார்க்குற சில தலைமைத்துவங்களில் நிறைய தலைமைத்துவங்கள் வெற்றிகரமாக இருக்குது. பிள்ளைகள் வந்த தலைமைத்துவங்கள் வெற்றிகரமாக இருக்குது. சில தலைமைத்துவங்களில் பிள்ளைகள் வந்ததுனால சில பிரச்சனைகள் வந்ததையும் அந்த டினாமினேஷனோ சரி, இல்லை அந்த திருச்சபையோ சரி, அதுக்கு கீழே இருக்கிற சில ஆர்கனைசேஷன்ஸோ சரி, நிறைய பிரச்சனைக்குள்ளானதை நான் நிறைய பார்த்துருக்கேன். மிஷினரிகள்லையும் பார்த்துருக்கேன். அதே போல் இண்டிபெண்டாக சர்ச் வச்சுருக்க நிறைய விஷயங்களையும் பார்த்துருக்கேன். தகப்பனா சரியாக இருப்பாங்க, பிள்ளைகள் அதை என்ன பண்ணுவாங்க, கொலாப்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வரவங்க அதை சரி பண்ணுவாங்க. நிறைய மிஷினரிகளையும் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸையும் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ஒரு தலைவன், ஒரு மோசே யோசுவாவை எப்படி உருவாக்குறார் அப்படின்றத நான் ஆச்சரியமாக பார்த்தேன். உருவாக்குனாருன்றதோட மோசே நடக்கிறத பார்த்து அவன் பழகின விஷயங்களை நிறைய யோசுவா புத்தகத்தில் மோசேயோடைய நிழலாட்டங்களை நிறையா என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இருக்கிற தலைமைத்துவத்தை உருவாக்கணும்னா நிறைய பிரச்சனைகள் என்ன பண்ணுறதுனா இருக்குது. நானும் ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். அவங்களுக்கு கீழே என்ன பண்ணுறேன், ஊழியமும் செஞ்சிட்ருக்கேன். என்னால் முடிந்த வரைக்கும் அவங்களோட என்ன பண்ணுறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டவர் சொல்கிற வழியில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இருக்க தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க வந்த உடனே நான் என்ன பண்ணணும், ஹை ரேஞ்சில் என்ன பண்ணணும் இருக்கணும், பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் யோசுவாவை நான் பார்க்கும்போது நான் எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் மோசேக்கு அப்புறமா அவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம்ல, ஏன் வரல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது மோசேயோட பிள்ளைகள் அதற்கு தகுதியானவர்களாக வேதம் காட்டல நிறைய இடத்துல. ஆனால் யோசுவாவை நான் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. யோசுவா மோசே போகிற எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணார்னா போனார். 10 கட்டளையை வாங்கும்போது மோசேக்கு மட்டும்தான் பர்மிஷன் மலைக்கு போவ. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பர்மிஷன் யாருக்கும் கிடச்சின்னா யோசுவாவுக்கு கிடச்சிது. மோசே அங்கே மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் 10 கட்டளையை வாங்கிட்டு இருக்கும்போது யோசுவா மலையோட பாதியில் நின்று மோசேக்கு பாதுகாப்பாகவும் ஜனங்களையும் பார்த்துட்டு இருந்ததா நம்ம என்ன பண்ணலாம் அங்கே வாசிக்கலாம். மோசேக்கு அடுத்ததாக யோசுவாவுக்கு அந்த ஒரு பர்மிஷன் கிடைச்சதையும் நம்ம என்ன பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய போர்களில் யோசுவா முன்னாடி நின்று வெற்றி சிறக்கிற காரியங்களை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மோசே மலையில் நின்று போரை பார்த்துட்டு இருக்கும்போது மோசேக்கு பக்கத்தில் நின்று இருந்தது யோசுவாவை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதே போல் வேறு என்ன சம்பவம் இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க யோசித்துக்கிறேன். எரிகோவை போய் பார்த்துட்டு வரும்போது எரிகோவில் மற்றவங்கெல்லாம் குறை சொல்லும் போது யோசுவா தைரியமாக இல்லை நம்ம போகலாம், நமக்கு ஆண்டவர் அதை வெற்றி சிறக்க செய்வாங்க அப்படின்னு சொல்கிற காரியத்தையும் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த கேரக்டரெல்லாம் யோசுவாவுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா மோசே கிட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா ஜனங்கள் முடியாதுன்னு சொல்லுவாங்க. மோசே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை முடிய பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவர்கிட்ட செய்கிறேன். அப்போ ஒரு விசுவாசம் இல்லை ஒரு தன்னம்பிக்கை இல்லை ஒரு விடாமுயற்சி மோசே கிட்ட இருந்து அப்படியே யோசுவா என்ன பண்ணுறாருன்னா கற்றுக்கொள்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற ரீசெண்டான ஊழியங்களில் நான் பார்க்கும்போது இப்படி ஃபீல் பண்ணுறேன். தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க சரியாக அதை செஞ்சுட்டே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அதுக்கப்புறமா வரவங்க அதை சரி பண்ணுவாங்களான்னா கேள்விக்குறிதான். ஒருவேளை அவங்க வந்ததுக்கப்புறமா அதை சரியாக அதை நடத்துவாங்கன்னா பெரிய பிரச்சனை என்ன பண்ணுன்னா இருக்கும். ஏன்னா மோசே ஒரு லீடர்,
மோசேயை கொண்டு நிறைய அற்புதம் அடையாளம் நிறைய மிராக்கல்லாம் நடந்திருக்கு. அதனால் ஜனங்கள் மோசேயோட சத்தத்தை கேட்டாங்க. அதே ஜனங்கள் யோசுவாவின் சத்தத்தை கேட்பாங்களான்னா கேள்விதான். ஏன்னா சின்ன பையன், இவங்களோட வளர்ந்தவன், இவங்க கூடயே நடந்து வந்தவன், மோசே செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவன், இவன் என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஏன்னா அது மனிதனுடைய இயல்பு. அப்போ நான் யோசிக்கிறேன், தலைமைத்துவத்துக்கு கீழே இன்னொருத்தன் வரணும்னா அவன் எப்படியெல்லாம் உருவாகணும் அப்படின்றத இந்த யோசுவாவை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நானும் அந்த ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே வரணும்னா, இல்லை அந்த ஒரு தகுதிக்குள்ளே வரணும்னா ஸ்டில் நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய மேக் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய விசுவாசத்துக்குள்ளே இருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அப்படின்றத நான் இந்த வசனங்கள்லேருந்து ஃபீல் பண்ணேன். அப்போ அது வரைக்கும் யோசுவாவுக்கு ட்ரைனிங் என்ன பண்ணிகிட்ருக்கு, இருந்துகிட்டே என்ன பண்ணுது இருக்குது. இப்போ தலைமைத்துவத்துக்கு கீழே ஒருத்தர் வராருன்னா ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ராக்டிஸ்னால் விசுவாசத்துலேயும் சரி, ப்ளஸ் தேவனோடு இருக்கிற விஷயத்துலேயும் சரி, மெயினான காரியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் நிறைய விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எரிகோவை மற்றவங்களாம் பார்த்துட்டு வந்து முறுமுறுக்கும் போது யோசுவாவும் காலேப்பும் இல்லை முடியும்னு சொல்கிற அந்த விசுவாசம் யார்கிட்டேருந்து வந்துச்சுன்னா தன்னுடைய தலைவனிடத்துலேருந்து வந்ததை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே தலைவனை ஃபாலோ பண்ணுறவனா யோசுவா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த யோசுவா கிட்ட இருந்த சில ஆற்றல்கள், சில திறமைகள், சில குணாதிசயங்களை நான் வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. மோசேவின் உதவியாளனாக இருந்தான், மோசேவை பின்பற்றுகிறவனாக இருந்தான். அவனுடைய திறமை, அவனுடைய ஆற்றல் இதாக தான் இருந்துச்சு. அடுத்தது அவனுடைய திறமையில ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தால் கானான் தேசத்தில் சேனாதிபதியோ தலைவனாயும் மாறுகிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது ஆற்றல் இல்லை திறமை என்னென்னா, முதலாவது கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களில் காலடி எடுத்து வச்சது யாருன்னா யோசுவா தான். நான்காவது ஒரு மிகப்பெரிய திறமை இல்லை மிகப்பெரிய ஆற்றல் யோசுவா கிட்ட என்ன இருந்ததுன்னா, ஒரு போர் வீரன், மிகப்பெரிய போர் வீரனாய் தலைவனாக இருந்தான். இப்படியெல்லாம் பிளான் பண்ணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் போடுற ஒரு மிகப்பெரிய தலைவனாக யோசுவா இருந்ததை யோசுவாவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். அதை குறித்து நம்ம பின்னாடி அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம், பேசலாம். ஐந்தாவது அவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய திறமையும் ஆற்றலும் கேட்கிற அறிவாளி. ஆண்டவரிடத்துலையும் கேட்பான், மற்றவங்க சொல்கிறதையும் கேட்பான். ரெண்டு விதமான கேட்கிறது இருக்குது. ஆண்டவர் சொல்கிறத அப்படியே மோசே எப்படி செஞ்சாரோ அதே போல் கேட்டு நடக்கிற ஒரு அறிவாளியாக இருந்தான். அதே போல் டங்கு ஸ்லிப் ஆகுது. அதே போல் மற்றவர்கள் கேட்கிறதையும் காதாக கேட்டு அதை செய்கிறவனாயும் இருந்தான். யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம அதை பேசுவோம் நிறைய. இப்பயே அதை எல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, அடுத்த வாரம் அதை சொல்கிறேன். யோசுவா கிட்ட வந்து காலேப்பு வந்து கேட்பாங்க, அதே போல் யோசுவாவுடைய பிள்ளைகள் வந்து கேட்பாங்க, சில கன்னியாஸ்திரிகள் வந்து கேட்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து யோசுவா நல்ல ஒரு தீர்வை கொடுக்குறவனாய் ஒரு அறிவாளியாக இருந்தது. அவனுடைய ஆற்றலும் திறமையுமே இந்த 5 விஷயம் அவனுடைய கேரக்டரில் சூப்பராக இருக்குது. இந்த யோசுவாவை பற்றி சொல்லணும்னா, யோசுவா இருந்த காலகட்டங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 15வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலில் சொல்லப்படுது. இவன் இருந்த இடங்கள், இவன் வாழ்ந்த இடங்கள் என்னென்னா, எகிப்து தேசத்தில் வாழ்ந்திருக்கான், வனாந்தரத்தில் வாழ்ந்திருக்கான், கானான் தேசத்துலேயும் வாழ்ந்திருக்கான். இவனுடைய வேலை, மெயினான வேலை என்னென்னா, எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தான். பாலைவனத்தில் விடுதலையின் பயணத்தில் மோசேவுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பராக, உதவியாளனாக இருந்தான். அதே போல் கானான் தேசத்தில் ஒரு நல்ல தலைவனாக இருந்தான். இவனுடைய வேலை இதாக தான் இருந்துச்சு. இவனுடைய குடும்பத்தின் பின்னணி இது வரைக்கும் யோசுவா மோசேன்னு நம்ம பேசிட்டோம். யோசுவா யாருப்பா, அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, யோசுவா வந்து எப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களில் 12 கோத்திரங்கள் இருக்குது. அந்த கோத்திரத்தில் யோசுவா வந்து எப்ராஹிம் கோத்திரத்தில் பிறந்தவன். யோசுவாவுடைய அப்பாவுடைய பேர் வந்து நூன். யோசுவாவுக்கு வந்து யோசுவா தான் அவருடைய பேரானா யோசுவா கிடையாது அவருடைய பேர் இன்னொரு பேர் இருக்குது. அவருடைய இயற்பேர் என்னென்னா ஓசையா அப்படின்றது தான் அவருடைய இயற்பேர். இந்த யோசுவாவின் காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் யார் யாருன்னா, மோசே, அவர் கீழே தான் இவர் உதவியாளனாக இருந்தது. 2வது தலைவன் யாருன்னா ஆரோன், 3வது மிரியாம். இவங்களுடைய காலத்தில் இவங்களுக்கு உதவியாளனாக இருந்தவன் தான் இந்த யோசுவான்றதை நம்ம இந்த யாத்ராகமத்தின் விடுதலையின் பயணங்களில் அதிகமாக நம்ம வாசிக்கலாம். தலைவன்னா அவனுக்கு ஒரு சின்ன மைனஸான காரியம் இருக்குது. எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தலைவனுக்கு இருந்த ஒரு பலவீனம் இல்லைன்னா ஒரு மைனஸ் என்னென்னா, கானான் தேசத்தை முழுவதுமாய் இவன் வெற்றி சிறக்கலை, முழுவதுமாய் கைப்பற்றலை அப்படின்றது அவனுடைய
ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ணேன். யோசுவாவை குறித்து முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனம் எதுனா என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 22, 23வது வசனம் தான் யோசுவாவை குறித்து மிக மென்ஷன் பண்ணி சொல்லப்பட்ட வசனம். அந்த வசனம் இப்படி சொல்லுது, அதை நான் வாசித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபையாருக்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான் அப்படின்ற வசனத்தை வாசிக்கலாம். அது ஒரு மெயினான ஒரு ஆர்டினேஷனோ இல்லை ஒரு மெயினான காரியமோ யோசுவாவுக்கு நடந்தது. அங்கே யோசுவாவை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட வசனங்களை நான் வரிசையாக சொல்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனமும், 24வது அதிகாரம் 13வது வசனமும், 32வது அதிகாரத்தில் 17வது வசனமும், 33வது அதிகாரத்தில் 11வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம், 13வது அதிகாரம், 26வது அதிகாரத்தில் 29வது வசனம், 27வது அதிகாரத்தில் 32வது அதிகாரத்தில் 34வது அதிகாரத்தில், உபாகமத்தில் 1வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், 31வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், யோசுவா முழு புஸ்தகத்திலும் நியாயாதிபதிகளில் 2வது அதிகாரத்திலேருந்து 6வது வசனம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து 1 ராஜாக்களில் 16வது அதிகாரம் 34. இதோட வசனங்கள்லாம் கீழே இந்த இடத்துல நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். அந்த நோட்ஸை கீழேயும் தரேன், இங்கே வீடியோலையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல்லையும் நான் உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இதெல்லாம் யோசுவாவை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள், யோசுவாவை மென்ஷன் பண்ண வசனங்கள். இந்த யோசுவாவின் இந்த ஹிஸ்ட்ரியில் நான் கற்றுக்கொண்ட ஒரு 4 விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நானும் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலாவது, வாழ்க்கையில் வெற்றி சேர்க்க சரியான லட்சியத்தை ஃபாலோ பண்ணணும். ஏனோ தானோ இல்லை, நம்ம இஷ்டத்தின்படி வாழாமல் சரியாக ஒரு இலக்கு, ஒரு கோலை வச்சுட்டு அந்த கோலை ஃபாலோ பண்ணி போகணும். யோசுவா ஒரு கோல் வச்சுருந்தா அந்த கோலை ஃபாலோ பண்ணால், மோசேவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அவனுடைய கோல். அந்த கோலில் அவன் வெற்றியாக மாறினான். 2வது விஷயம், எனக்கு அடுத்தது ஒரு தலைவனை நான் உருவாக்குறேன்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறனாகவும் அவன் தேவன் சத்தத்தை கேட்குறவனாகவும் இருக்கணும் அப்படின்றத மோசே திட்டவட்டமாய் நியமித்து, அதனால தான் யோசுவாவை அவன் தலைவனாய் மாற்றுகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு தலைவனையோ நமக்கு அடுத்தது ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோன்னா இப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். 3வது விஷயம், தேவனோடு நடப்பவர்களுடைய வாழ்க்கையில் லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத நான் இந்த விஷயத்தில் ஃபீல் பண்ணேன். மோசேவை ஃபாலோ பண்ணார், தேவனை ஃபாலோ பண்ணார். அதனால் லட்சியத்தை, கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பன்ற லட்சியத்தை அவனுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினார் என்பதை இந்த விஷயம் யோசுவாவுடைய ஹிஸ்டாரிக்கெல்லாம் நான் பார்க்குறேன். நீங்களும் அந்த லட்சியம் நிறைவேறினா தேவனோடு நடங்க, கண்டிப்பாக லட்சியம் நிறைவேறும். 4வது விஷயம், நான் கற்றுக்கொண்ட விஷயம், தேவனுக்கு பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்சவும் வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் சரியாக நடத்துவாங்க. கர்த்தர் மேலே பயந்து கர்த்தர் சொல்கிற சத்தத்துக்கு கேட்டு நடக்கிறவருடைய வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த வீடியோவை நான் அதற்காக மேக் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யோசுவா ஒரு சிறந்த தலைவன் என்பதை நான் இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல்லேருந்து கற்றுக்கொண்டேன். நீங்களும் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கற்றுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யோசுவாவை பற்றி சில விஷயங்களை நான் விட்டுருந்தேன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லோரோட கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன். அதனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நான் அதை ரிட்ரைட் பண்ணி நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய நோட்ஸில் நான் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான ஒரு மிஷனரி ஸ்டோரிஸ்லையோ இல்லை கேள்வி ஆன்சர் பதிலையோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். சரஃப். பாய்.